அவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் நீ கேட்க போறோம். ஏன்னா அவர் யூடியூப் பயணியராக இருந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்குள்ள இளையராஜாவின் தாக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து வந்து விக்ரம். விக்ரம் அப்படின்னாலே ஸ்பூஃப் வீடியோஸ், ஒரு சாங் ரெக்கார்டிங்கை எப்படி ஸ்பூஃப் பண்றது, அதை வந்து என்டர்டெய்னிங்காக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதா அவருடைய பெரிய கலை. அவர்கிட்டையும் நம்ம இளையராஜா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் நிறைய வெளிநாட்டு சேர்ந்த இசை இகளை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. அது சார்ந்து நிறைய ஒரு ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு ஒரு வந்திருக்காங்க இல்லையா? ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்போ நீ இங்கே தான்ப்பா வந்தாகணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த பாட்டு நான் சொல்லி வச்சிருந்தேன், இது கொஞ்சம் கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, நல்லா கவனிச்சு கேளு. நல்லா கவனிச்சு கேளு. வெரி குட் வெரி குட். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த தம்பி எவ்வளவு அழகா பாடுறான் பாருங்க. சரிங்க, வெரி குட் வெரி குட். இப்ப தம்பி நான் சொல்ற மாதிரி நீ பாடு. ஏரியில இளந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். நீங்களாம் வச்ச மரம், நானும் வச்ச மரம், வச்ச மரம் கீழே. கரெக்ட், வெரி குட். இப்ப நீங்க சேர்ந்து பாடுங்க. ஏரியில இளந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். இதுதான் ராஜா. இதுதான் ராஜா. இந்த பாட்டில் தான் அவரோட மைண்ட்ல என்ன, அவர் வந்து இந்த பாட்டெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவார் நிறைய எங்கேயுமே இருக்காது, இன்டர்வியூல ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த பாட்டில் அது அவரே சொல்லியிருப்பார், பச்சை மரம் கீழே அப்படிப்பாரு. அவருக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கும் அவருக்கு. அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம நிறைய பேசுறோம், டீகோட் பண்றோம், இந்த கிட்டார் இருக்கு, பியானோ இருக்கு, பேஸ் இருக்கு, தபலா இருக்குன்றோம். அப்பெல்லாம் அவருக்கு நான் யார்ட்டையாவது சொல்லணுமே மாதிரி தான். இப்போ கூட கடவுள் இப்படி வாசி வயலின் ஸ்டேஜ் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று இருக்கும். அது அவருக்கு ஏன்னா அவருக்கு ஆசை, நான் இப்படி தான் கம்போஸ் பண்ண, நீங்க அது பாருங்க இதை. அப்போ யார்ட்டையுமே என்னால் சொல்ல முடியலன்னு ஒரு தவிப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். அவர் மண்டக்குள்ள அவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சதே ஜீனியஸை விட ஒரு ஸ்பீடான ஜீனியஸ் வந்து உங்களுக்கு கிடையாது.